எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் ஆலப்பி போட் ஹவுஸ் வந்து ட்ராவல் பண்ணுறோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. இப்போ தான் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பியிருக்கோம். கிளம்பி நாங்கள் இப்போ வந்து ஆலப்பி போட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். எந்த வழியாக போகிறோம்மா? நம்ம பாலக்காடு போயிட்டு அங்கேருந்து எர்ணாகுளம் போயிட்டு அதுக்கப்புறம் கொச்சி. இங்கேருந்து பாலக்காடு போய் அதுக்கப்புறம் எர்ணாகுளம் போய் அதுக்கப்புறம் கொச்சி அப்படி போகிறோம். இப்போ வந்து மணி 2:15. அங்கே போகிறதுக்கு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் நினைக்கிறேன். போகும்போது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. ஓகே, போகலாமா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோல் வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் கிராஸ் பண்ணிட்டோம். நைட்டு வந்து லேட்டாக கிளம்புனதுனால வீட்டிலே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கினோம். அதுக்கப்புறம் தான் 2 மணிக்கு எழுந்து கிளம்பியாச்சு. தென் போகிற வழியிலே சிண்டு வந்து தூங்கிட்டா. அவளை பின்னாடி பெட்டெல்லாம் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து அவளை தூங்க வச்சாச்சு. நாங்கள் வந்து டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு தென் வந்து ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணோம். கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். சும்மா வேஃபர், லாலிபாப், பிஸ்கெட் எல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு திரும்ப வந்து ட்ராவல் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பிஸ்கெட் வந்து சாப்பிட்டுட்டே நான் போயிட்டுருந்தேன். டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே ஸ்லோவாகவே ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். பாதி தூரத்தில் நானுமே தூங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் பாட்டு பாடிட்டு கொஞ்சம் அப்படி போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எனக்கும் தூக்கம் வந்துடுச்சு. ஸோ வந்து நானுமே தூங்கிட்டேன். நம்ம வீட்டில் இருந்து எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் தூரத்தில் எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது நம்ம ஏதாவது லாங் ட்ராவல் நைட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் நம்ம ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம நிஜமாகவே நைட் ட்ராவல் பண்ணும்போது அப்போ தான் நம்மளுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ நல்லா தூங்கிட்டேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ நைட் ட்ராவல்னு சொல்லிகிட்டே இருந்த, பட் நீ தூங்க தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் காலையில் கேரளா வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். ஏன்னா ரொம்ப பசி ஆகிடுச்சு காலையிலேயே. ஸோ டீ காஃபி ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு தான் இறங்கினோம். பட் வந்து காலையிலேயே அங்கே டிஃபன் எல்லாமே இருந்தது. ஸோ டிஃபன் இருக்குது, சிண்டுவுமே முழிச்சிருந்தா, ஸோ அவளுக்குமே ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ ஒரு இடத்துல சாப்பிட்டு இடியாப்பம், கடலைக்கறி. என்ன பார்த்து சொல்லிட்டாங்க? காக்கா பத்தியில காக்கா பத்தியா? எப்படி என்ன பண்ணுச்சு காக்கா? காக்கா பறந்து போச்சு. எப்படி பறந்துச்சு? அப்படி பண்ணிட்டா. ஓகே, பார்க்கலாமா? நம்ம போட் ஹவுஸ் போமா? போட் ஹவுஸ்க்கு நீ அழுவியா? நீ தண்ணிக்கு போயிட்ட போனாலே அழுவியா? இந்த மாதிரி அழுவியா? அழுவியா மாட்டியா? சின்ன அழ மாட்டாங்க. சொல்றது ஏதாச்சும் கேட்குறியா? வருதா? ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு நினச்சி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பட் சிண்டு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்னு. பெரிய மாமரம் இல்லை, நிறைய மாங்காய் இருக்கு. சூப்பராக இருக்குல்ல இந்த வீடே. இங்கே தான் நாங்கள் கார் பார்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் இங்கேருந்து ஒரு மாம்பழம் எடுத்தோம், அங்கே கீழே விழுந்திருந்தது. சும்மா காட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன்.
ஆனால் லைட்டாக அடி வாங்கி கொஞ்சம் அப்படி தெரியுதா, அப்படி இது இப்படி இருக்குது. கொஞ்சம் அமுக்குனா ரொம்ப அமுங்குது. கீழே விழுந்த ஃபோர்ஸில் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு பாருங்கள். சும்மா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தான் பார்க்குறேன் இதில் நிறைய மாங்காய் இருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு மாமரம் மாதிரியே இல்லை, ஆனால் நிறைய காயும் கிடக்குது. வாங்க போய் பார்க்கலாம். சிண்டு வா போகலாம். இந்த ஃப்ளவர் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. கியூட்டா குட்டி அழகா. எங்க போற நீனு? பாப்பலாம். கை பிடிச்சுக்கோமா, கை பிடிச்சு வா. என்ன பண்ண என்ன பண்ண அப்படி பண்ணியா? அப்பா எங்க? இங்க அப்பாவை தூங்குறாங்களா? இங்க என்ன இருக்கு? டாக் இருக்கா? டாக் எப்படி கத்தும்? கத்துவோம். ஹஸ்பண்ட் வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நானும் சிண்டுவும் கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி போய் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் வந்து காரில் வந்து சின்னதாக ஒரு டேமேஜ் இருந்தது. ஸோ அதை ஒட்டுறதுக்காக ஃபெவிக்விக் வந்து வாங்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய புறா இருந்துகிட்டு இருந்தது. சிண்டு வந்து இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே பின்னாடி நல்லா செட் ஆகிட்டா. அவளுக்கு பெட்டெல்லாம் போட்டு கொடுத்ததுனால நல்லா வெளியில் பார்த்துட்டு சூப்பராக வந்துட்டு இருந்தா. இது ரொம்ப நேரம் ட்ராவல் வேறு. சிண்டுவும் கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால மடியிலே வச்சுட்டு இருந்தா. நானுமே ரொம்ப டயர்டாக இருப்பேன். சிண்டு வந்துட்டு பின்னாடி சூப்பராக உட்காந்துட்டு வந்திருந்தா. ஸோ அதனால் எனக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நாங்கள் இந்த டூர் வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, அண்ணி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க டேரெக்டாகவே ஆலப்பி வந்துட்டாங்க. நாங்களும் இங்கேருந்து டேரெக்டாக ஆலப்பி வந்துட்டோம். அங்கே போய் ஒரு பாயிண்டில் எல்லாருமே மீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பசங்க எல்லாருமே இப்போ காரில் ஏறிட்டாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து இப்போ வந்து போட் ஹவுஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம். காலையில் வந்ததுமே ரூமில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். சிண்டுவுமே நல்ல ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்டுட்டு நாங்கள்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து போட் ஹவுஸ்க்கு இருக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்கே போகிறீங்க? போட்டுக்கு போகிறீங்களா? போட்டில் எங்கே போகிறீங்க? போட்ஸ். வாவ் வாவ், பியூட்டி குயின். சிண்டு சூப்பராக இருக்கா. சிண்டு போஸ் கொடு. எங்க போறீங்க? தட் இஸ் அதெல்லாம் தெரியல, உங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். அது வந்து மெதுவா நாங்க கொடுக்கோம்பா. ஆமா, நான் பிடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஜூஸ். அப்பா அண்ணா போட்டே ஒரு வெல்கம் ட்ரிங்க் குடிச்சாங்க. இல்ல, ரெண்டு வெல்கம் ட்ரிங்க். ஏன்னா ரெண்டு போட் வழியா ஏறி போணுமா? முதல் ஒரு போட், ரெண்டாவது ஒரு போட். அங்க என்ன கொடுத்தாங்க? அங்கேயே அரேஞ்ச். அது மேங்கோ டேங்க். இது ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாதா? ஃப்ரெஷ் ஜூஸ் தான் போட முடியும். எஸ், ஃபைனலி போட்ல வந்தாச்சு. நாங்க போட்ல இருந்து இறங்கும்போது நீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் இல்ல, டேங்க் போட்டு ஏமாத்துறாங்க. போட்ல இருந்து இறங்கும்போது ரெண்டு ஜோடியா இறங்குவீங்க. ஆரஞ்சு பாருங்க गाइस, வெல்கம் ட்ரிங்க் சொல்லி ஆரஞ்சு ஜூஸ் குடிக்காங்க गाइस. இப்போ வந்து போட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 ரூம் இருந்தது, மேலே வந்து 3 ரூம் இருந்தது. நாங்கள் மேலே உள்ள 3 ரூமுமே எடுத்திருந்தோம். ஸோ மேலே வந்து டைனிங் ஹாலுமே பெருசாக இருந்தது. ஸோ அங்கே வந்து பாட்டெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு சிண்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. போட் ஹவுஸில் அங்கேயே லன்ச் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம காலையில் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போயிருந்தோம். போனதுமே வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மீன்வைல் வந்து நாங்கள் ஸ்பீட் போட்டில் வந்து ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம்.
ஸோ நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக லைஃப் ஜாக்கெட்டுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே மாட்டிட்டு நம்ம இப்போ ஸ்பீட் போட்டில் போகலாம். எனக்கு வந்து சிண்டு வந்து நினச்சா கொஞ்சம் பயமாக இருந்தது. அவள் வந்து தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுவா. ஸோ அவள் எப்படி இருக்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ வந்து இப்போ வந்து ஸ்பீட் போட் வந்து போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அவள் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தா. நான் அதுக்கு மேலே ரொம்ப பயந்துட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்பீட் போட் வந்து ட்ரை பண்ணுறேன். ரொம்ப பயமாக இருந்தது. நான் கையில் வேறு சிண்டு வச்சுருந்தேன். எவ்வளோ பயமாக இருந்ததுன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் நான் வந்து வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு நாங்கள் இருந்த போட் பக்கத்தில் வந்தாங்க. ஸோ முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு ரிலாக்ஸ் ஆனேன். பார்த்தா அங்கேருந்து திரும்ப இன்னொரு ரவுண்டு போனாங்க. எனக்கு உயிரே கையில் இல்லை. ரொம்ப பயமாக இருந்தது. எப்படா இறக்கி விடுவாங்கன்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ மற்றவங்க எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் அங்கே பயந்துட்டு இருந்தேன். ஸோ செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ரோ உங்கள் நேம் ப்ரோ? 2400. ஓகே, இல்லை உங்கள் நேம் ஓகே, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஓகே. ஸோ இவங்க தான் அந்த ஸ்பீட் போட்டை வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ நல்லபடியாக சேஃபாக எங்களை கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஸ்பீட் போட்டில் போயிட்டு வந்ததுமே ட்ரெஸ் எல்லாமே நல்ல ஈரமாயிடுச்சு. அங்கேருந்து தண்ணி எல்லாமே மேலே ஸ்ப்ளாஷ் ஆகிட்டே இருந்தது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே ஈரமாயிடுச்சு. ஸோ ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் வரும்போது லன்ச் எல்லாமே ரெடியாக இருந்தது. சாம்பார், ரசம், தென் மிக்சட் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு பொரியல், ஆனியன் ரைத்தா, தென் வந்து சாலட், ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாமே ரெடியாக இருந்தது. ஸோ எல்லாருமே சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிடும் போது வந்து போட்டை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேறு இடத்துக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போனாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம்லாம் காட்டினாங்க. இடையில டீ, காஃபி இதெல்லாம் குடிக்கிறதுக்காகவும் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் நின்றுட்டு தென் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபைனலாக நிப்பாட்டிட்டாங்க. ஒரு 6 o'clock மேலே வந்து ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நைட்டு வந்து போட் வந்து மூவ் ஆகாது. இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ காலையில் தான் நம்ம போட் வந்து எடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மௌஷிக்கு பர்த்டே. ஸோ நைட்டே வந்து நாங்கள் கேக் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க நாங்கள் இருந்த இடத்துக்கே வந்து கேக் டெலிவர் பண்ணாங்க. ஸோ மார்னிங் வந்து நாங்கள் கேக் கட் பண்ணோம். 12 o'clock கட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். பட் எல்லாருமே தூங்கிட்டோம். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங்கே எழுந்து கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே போட்லேயே முடிச்சாச்சு. தென் வந்துட்டு நாங்கள் எங்கே போட்டில் வந்து ஏறினோமோ அந்த இடத்துக்கே வந்து போட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க.